வாங்க வாங்க. இவங்க தான் எனக்கு மருமகளா வரப்போறோம். தெரியும் தெரியும். என் சபதத்தை நிறைவேற்றுறதா பொன்னூரும் சங்கரும் எனக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மாயவரும் சாட்சி. எங்க மாயவர் இல்லையோ? ஆசானி, மாயவர் சாட்சி எதுக்கு? நாங்க செஞ்ச சத்தியத்தை இல்லைன்னு சொல்ல போறோம். மாமா, எங்களுக்காக உங்க பொண்ணுங்க காத்திருக்க வேண்டாம். அவங்களுக்கு வர நல்ல இடமா பார்த்து மனம் முடிங்க. ஆசான் கிட்ட செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறது தான் எங்க வாழ்க்கையின் முக்கியமான லட்சியம். அப்பா, நாங்க வாழ்றதா இருந்தா அவங்கள மணந்துட்டு வாழ்றோம். இல்லனா அவங்க எங்களை காப்பாத்தின அந்த ஆத்துல விழுந்து சாவறோம். அத்தை, உங்க சபதப்படியும் அப்பாவோட உறுதிமொழிப்படியும் திருமணம் நடக்கட்டும். ஆசா சபதப்படியும் அத்தாங்க செஞ்ச சத்தியப்படியும் அது நிறைவேற வரைக்கும் நாங்க ஒன்னா சேராம அவங்க பிரம்மச்சரியமா கெட்டிடாம வாழ்றோம். இதுக்கு சம்மதம் இல்லைன்னா பவழாயி சொன்னதான் ஏன் முடிவும். சரி, இந்த திருமணத்தை நடத்திட்டு என் சபதத்தை நிறைவேற்றுற வரைக்கும் பொன்னூரும் சங்கரும் பிரம்மச்சாரிகளா வாழ்றதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. காளிமன்னா, ஒற்றன் மூலமா கேள்விப்பட்ட ஒரு முக்கியமான செய்தி. என்ன? பொன்னர் சங்கர், மாயவர், ராக்கி அண்ணன் எல்லாரும் சங்கரன் மலைக்கோட்டையில் இருந்துகிட்டு சதித்திட்டம் திட்டிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே நாம் தலையூர் மீது படையெடுக்கவும் திட்டமாம். அவங்க திட்டம் போட்டு தலையூரை தாக்குற வரைக்கும் நாம காத்திருக்க கூடாது. இப்பவே நம்ம தலையூர் படை பகைவர்கள் கோட்டையை வளைக்கட்டும். அப்பதான் அந்த பொன்னரும் சங்கரும் அலறி அடிச்சுட்டு படையோட இங்க வருவாங்க. ஆமா, அதுவும் சரிதான். நம்ம வில்லம்பு படை வீரர்கள் அவர்களை ஒரு கணத்தில் வீழ்த்தி வெற்றி கொடி நாட்டுவாங்க. பராக்கிரமா மன்னா, புறப்படட்டும் நம்ம தலைவர் படை. சரி மன்னா. சரியா சொன்னீங்க ஆசானே. ஐயா, என்னப்பா? ஐயா, நான் ஆர்ச்சமட்டில இருந்து வரேங்க. மாந்தியப்பன் தலையூர் காளி துணையோட பெரிய படம் ஒண்ணு நம்ம ஆர்ச்சமட்டை கைப்பற்றிடுச்சிங்க. பெரிய மலை குழந்தை தலையூர் காளியும் செய்யற அக்கிரமங்களுக்கு அளவே இல்லைங்க. வீடு எல்லாம் வந்து கொள்ளடிக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் ஒரே அழுகுறலா கேக்குது. ஆசானே, நாங்க 2 பேரும் போய் அவங்களுக்கு புத்தி புகட்டிட்டு வரோம். ஆணையிடுங்க. திருமண சமயத்தில் போர்க்குழ அழைப்பா? சரி, பொன்னரும் சங்கரும் போர்க்களத்துக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி இப்பவே திருமணத்தை நடத்தி வச்சிருவோம். என்ன? உங்க விருப்பப்படியே எல்லாம் நடக்கட்டும் ஆசானே. போர் முனை போறதுக்கு முன்னாடி திருமணமா? எங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் முத்தாயும் பவளாயும் கைம்பண்ண ஆயிட மாட்டாங்க. போர்க்களத்துல மட்டும் இல்ல, அடுத்த கணமே இவங்க இறந்துருவாங்கனாலும் இந்த கணமே இப்பவே இவங்க கையால எங்க கழுத்துல தாலி கட்டப்படணும்.
அண்ணா, அண்ணிங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டு போங்கண்ணா. செல்லாமை உண்டியல் எனக்குறை மற்றும் என் வல்வரவு வாழ்வார் குறைங்கிற குரல் நினைவுக்கு வந்துருச்சா? உங்களை முழுமையா புரிஞ்சிருக்கிற உங்க மனைவிமாருங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. போய் பார்த்துட்டு வாங்க. உங்க வெற்றிக்காக தினமும் நான் தவம் இருப்பேன். நீ தவம் இருந்ததை நான் வெற்றி பெறணுமா? ஏன் என் வீரத்து மேல நம்பிக்கை இல்லையா? என் நம்பிக்கையே நீங்க தானே. நீங்க பெரிய வெற்றி வீரர். உங்க வீரத்தோட இப்ப நான் கலந்திருக்கேன். நீங்க நிச்சயம் பெரிய வெற்றியோட திரும்புவீங்க.
நீங்க நண்பரா வந்திருக்கீங்களா இல்ல பகைவரா வந்திருக்கீங்களா? அதுல உனக்கு என்ன சந்தேகம்? நீங்க தலைவர் காலையின் அமைச்சரா இருப்பவர்னு சொல்லாத, இருந்தவர்னு சொல்லு. செல்லாத்தா கவுண்டருடைய பொல்லாத போதனைகளும் பெரியமலை கொழுந்து கவுண்டருடைய மாபாதக அறிவுரைகளும் அந்த காளி மன்னனுக்கு புனித வேதம் ஆயிட்ட பிறகு அங்க இருக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரே ஒரு சோழ மன்னங்கிட்ட போய் உண்மையெல்லாம் எடுத்து சொல்லி உங்களுக்கு ஆதரவா உதவி படையோடு ஓடோடி வந்திருக்கேன். நன்றி ஐயா, நன்றி. நான் முதல்ல போய் அண்ணன் கிட்ட சொல்றேன். அண்ணா, மாயவர் தலைமையில சோழர்கள் படையில் நமக்கு துணையா வந்திருக்காங்க. சங்கர், ரொம்ப சந்தோஷப்படாத. என்ன நிபந்தனையோட உதவிக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுமா? வணக்கம் மாயவர் ஐயா. வணக்கம். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. ஆனா எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? தலையூர் காளியோட வலிமையான படைகளை சந்திக்க வேண்டிய அந்த நெருக்கடியான நேரத்துல வலியவர சோழர் உதவியை புறக்கணிக்கிற அளவுக்கு அப்படி என்ன சந்தேகம்? நாங்க வெற்றி பெற்றா சோழ மன்னருக்கு அடிப்படைஞ்சு கப்பம் கட்டணும்னா உங்க உதவி எங்களுக்கு தேவையே இல்லை. அதை விட போர்ல வீழ்ச்சியை பெருமையா கருதுவோம். அப்படின்னா வளநாட்டுல நீங்க விரும்புறது சுதந்திர ஆட்சி, யாருக்கும் கப்பம் கட்டாத ஆட்சி. உங்க நிபந்தனைகளுக்கு சோழர்கள் சார்பா நான் உறுதி அளிக்கிறேன். நன்றி ஐயா. ஆனா என் தரப்புல இருந்து ஒரே ஒரு நிபந்தனை. வெற்றிக்கு அப்புறம் சோழர்கள் தர விருந்துல அவசியம் நீங்க கலந்துக்கணும். அவசியம் கலந்துப்போம். என்ன பெரியமலை கொழுந்து பின்னாடி குத்த வரீங்க? இது போர் தர்மம் இல்லையே. அது பெரியமலை கொழுந்தா? அதான உங்க பேரு? உங்க குடும்பத்தை வேரோட கருவறுக்க நான் எந்த தர்மத்தையும் மீற வேண்டாம். உன் பாட்டி என் பொண்டாட்டி பெருமாயி சாவுக்கு காரணமா இருந்த உங்க அப்பனையும் ஆத்தாளையும் அழிக்க தாண்டா நான் காளியோட போய் சேர்ந்தேன். வெத்தலை பாக்கு போட்டுட்டு திண்ணையில உட்கார வேண்டிய வயசுல வாழை தூக்கிட்டு போருக்கு வந்தது இல்லாம ஏன் கூடயே சண்டையா? இதுவே வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் உங்க தலை தலையில உருண்டிருக்கும். பாத்தீங்களா, உங்க வாள் உங்க பேச்சு கேட்கல. இப்ப நான் சொல்றது கேளுங்க. கையால சண்டை போடுவோமா? சின்ன வயசுல உங்க கூட கட்டி பிடிச்சு விளையாட வேண்டியனா இப்ப போர்க்களத்துல உங்களை கட்டி பிடிச்சு சண்டை போட வேண்டியதா இருக்கு. பாத்தீங்களா தாத்தா? என்ன அறியாம பல கொடூரமான நாயை வழிக்க ஆசை வேலையெல்லாம் செஞ்சுட்டேன். துஷ்டனோட சேர்ந்தா இதுதான் முடிவுன்னு இப்ப தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? நீ பொன்னரா சங்கரா? பொண்ணு தத்தா, பொண்ணு பொன்னர் என்ன மன்னிச்சிருப்பா. உங்களால அம்மா கொங்கு வேளாளர் குலமே பெருமை அடையப்பா. மக்கள் எல்லாம் போற்ற அளவுக்கு நீங்க உயர்ந்து நிப்பீங்கப்பா.
Yay! Yeah! Yay!